வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. விபரீதமான வியட்நாம் போரின் விரிவான வரலாற்றை கூறும் தொடரில் இதோ வருகின்றது இன்றைய காணொளி. புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே. ஹோ சி மின் ஒரு சாதாரண மனிதன், ஆனால் மாபெரும் புரட்சிக்காரர். வரலாறு சில நேரங்களில் ஒரு மனிதனின் பெயரால் நினைவில் நிற்கின்றது. அந்த மனிதன் அரசன் அல்ல, படைத்தலைவன் அல்ல, ஆனால் ஒரு கனவு. அந்த கனவின் பெயர் ஹோ சி மின். ஒரு சாதாரண பிறப்பு. 1890 வியட்நாமின் ஒரு சிறிய கிராமம். அவர் பிறந்தபோது யாரும் எதிர்பார்க்கவில்லை இந்த குழந்தை ஒரு தேசத்தின் விதியை மாற்றப் போகும் என்று. அவர் பெயர் நுயன் சின் குங். அடிமைத்தனத்தின் நேரடி அனுபவம். இளம் வயதிலேயே பிரெஞ்சு அதிகாரிகளின் அகம்பாவம், வியட்நாமியர்களின் அவமதிப்பு, சொந்த நாட்டில் இரண்டாம் தர வாழ்க்கை, இந்த அனுபவங்கள் அவரின் மனதில் ஒரு கேள்வியை விதைத்தது. ஏன் நாம் அடிமையாக இருக்க வேண்டும்? உலகத்தை தேடிய பயணம். 1911 அவர் வியட்நாமை விட்டு வெளியே புறப்பட்டார். ஒரு கடலில் வேலை, ஒரு பயணம், ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, அமெரிக்கா. இந்த பயணத்தில் அவர் கண்டது வியட்நாம் மட்டும் அடிமை இல்லை. பாரிஸ் எண்ணங்கள் மாறிய நகரம். பிரான்ஸ், பாரிஸ். அங்கே அரசியல் விவாதங்கள், தொழிலாளர் போராட்டங்கள், புரட்சி சிந்தனைகள். 1919 அவர் ஒரு கோரிக்கை வைத்தார், வியட்நாமுக்கு சுய நிர்ணய உரிமை. அந்த கோரிக்கை புறக்கணிக்கப்பட்டது. புறக்கணிப்பில் பிறந்த புரட்சி தீ. இந்த புறக்கணிப்பு அவரை மௌனமாக்கவில்லை, அது அவரை புதிதாக மாற்றி அமைத்தது. அவர் உணர்ந்தார், அமைதியான வேண்டுகோள் போதாது, சக்தி இல்லாமல் விடுதலை இல்லை. கம்யூனிசம் ஒரு கருவி. இந்த தேடலில் அவர் ஒரு சிந்தனையை கண்டார், கம்யூனிசம். அவருக்கு இது ஒரு இறுதி இலக்கு அல்ல, ஆனால் ஒரு கருவி, விடுதலைக்கு ஒரு சிறந்த வழி. பெயர் மாறுகின்றது, அடையாளம் உருவாகின்றது. அவர் தன் பெயரை மாற்றிக்கொண்டார், ஹோ சி மின். அதன் அர்த்தம் ஒளியை கொண்டு வருபவன். இந்த பெயர் அரசியல் முகமூடி, புரட்சியின் சின்னம். இந்தோ சைனா கம்யூனிஸ்ட் கட்சி. 1930 ஹோ சி மின் இந்தோ சைனா கம்யூனிஸ்ட் கட்சியை உருவாக்கினார். இரகசிய கூட்டங்கள், சிறு குழுக்கள், அடக்குமுறை, சிறை. ஆனால் அவர் நம்பிக்கை எப்போதும் உடைந்து போனது இல்லை. சிறை புரட்சியின் பள்ளி. சிறை அவருக்கு முடிவு அல்ல, ஒரு பள்ளி. அவர் எழுதினார், சிந்தித்தார், தொடர்புகளை உருவாக்கி கொண்டார். அவர் நம்பினார், ஒரு மனிதனை சிறையில் அடைக்கலாம், ஆனால் அவனது எண்ணத்தை எப்போதும் சிறையில் அடைக்க முடியாது. ஜப்பான் ஆக்கிரமிப்பு, அதற்கான வாய்ப்பு. 2ஆம் உலகப் போர். ஜப்பான் வியட்நாமை ஆக்கிரமித்தது. இந்த குழப்பம் ஹோ சி மின்னுக்கு ஒரு வாய்ப்பு. வியட்மின் மக்கள் இயக்கம். 1941 அவர் உருவாக்கினார் வியட்மின். விவசாயிகள், தொழிலாளர்கள், மாணவர்கள். இது ஒரு கட்சி அல்ல, ஒரு மக்கள் இயக்கம், மனித முகம் கொண்ட புரட்சி. ஹோ சி மின் எளிய உடை, எளிய மொழி, மக்களோடு வாழ்வு. அவர் அரண்மனையில் இல்லை, கிராமங்களில். அதனால் மக்கள் அவரை நம்பினர். ஒரு மனிதன், ஒரு தேசத்தின் குரல். அவரின் குரல் மென்மையானது, ஆனால் உறுதியானது. அவர் சொன்னார், எங்களுக்கு சுதந்திரம் வேண்டும், அதை நாங்களே எடுத்துக்கொள்வோம். நிறைவாக, ஹோ சி மின் ஒரு மனிதன், ஆனால் அவர் ஒரு இயக்கம், ஒரு எண்ணம். ஒரு மனிதன் எழுந்தால்
ஒரு பேரரசே நடுங்கும். நன்று நண்பர்களே, இந்த தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும்